நான் இங்கே வருகிறவர்களோடு பார்த்தேன். இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கிறது. நான் எங்கே வெயில் அடிக்கப் போவது, இவ்வளவு தூரம் நடந்து செல்ல வேண்டுமா என்று அவரிடத்தை கேட்கின்ற போது, இயற்கை எங்களுக்கு படைபிடித்து உங்களிடத்தை வரவழைத்து இருக்கிறது என்று காணுகிற போது உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னு சொன்னால், நீங்கள் நல்ல மனதோடு இன்றைக்கு கல்வியை கற்றுவிட்டு பட்டம் பெற்று தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலக அளவில் நீங்கள் சிறக்கப் போகும். அதற்குடைய வாழ்க்கைகளையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அரசை பொறுத்தவரையும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்தை வேண்டும் என்பதுதான் அந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கு அருகே அமர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வெற்றி தலைமை அவர்கள் கேட்டிருக்கிறார். நான் சொல்வதற்கு காரணம் ஸ்ரீ சக்தி அங்கே விஜய் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருக்கிற காரணத்தை அடிப்படையே தான் இன்றைக்கு ஒரு சிறந்த ஆட்சி இங்கே அமைந்திருக்கிறது. 60 ஆண்டு காலம் முன்பதியதற்கு பிறகு ஒரு தூய்மையான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் துடித்தீர்கள். அதன் விளைவாகத்தான் நான் இந்த வேலையை இன்று கொண்டிருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதற்காக சொல்றேன் சொன்னால், உங்களுடைய பெற்றோர் பின்னாலே அவங்க கொண்டிருக்கிறார். அவனுக்கு மட்டுமல்ல, உற்றார் உன்னிடத்தில் நீங்கள் எடுத்து சொன்னீர்கள். பல பேர் இங்கே வேலையில் இருக்கிறவர்களோடு அடையாளம் தெரியாதவர்கள் பல பேர் இருக்கிறார். இன்றைக்கு சட்டமன்ற வரலாற்றில் வெறும் 74,000 ரூபாய் செலவு செய்தவர் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், உங்களுக்கு இருக்கிறது அந்த உருவாக்கி இருக்கிறது என்று நான் அறிவேன். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், ஒரு வார்டு நம்பர் டீ கொடுக்க முடியாது. 74,000 வெறும் 74,000 ரூபாயிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால், அனைவரையும் அடையாளம் காட்டியவர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற பட்டம் பெறுகின்ற உங்களை போன்ற இளைஞர் என்பதை நான் அறிவேன். ஆகவே உங்களுக்கு பாராட்டுதல் மட்டுமல்ல, உங்களை வாழ்த்துவோம், உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். என்று சொன்னால், ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீர்கள். ஏன் சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள். அந்த மாற்றம் தமிழகத்திலே நம்முடைய தளபதியால் உருவாக்கப்படும் என்பதை நான் நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால், அதற்கு நேரத்தையும் ஒரு அமைச்சரவை கூட்டம் இங்கே நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறையும் 5 ஆண்டு காலத்தில் என்ன சாதனை படைக்க வேண்டும் என்பதற்கு இதுவரையும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு புக்கை வெளியிட்டு இப்படித்தான் இந்த துறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொல்கிறேன் சொன்னால், நாடு தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை